மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி. ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது. தாவேக்காவுல ஜனநாயகன் சென்சார் பிரச்சனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் வந்து ஐடி கூட இப்போ விசாரணைக்கு வந்திருக்கதா சொல்றாங்க. இப்படி எல்லா பக்கமுமா விஜய் வந்து சுற்றி வளைக்கப்பட்டிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிபிஐ விசாரணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 மணி நேர விசாரணை, 100 கேள்விகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன? இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய ஊடகங்கள்ல நிறைய செய்திகள் வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 100% யாரும் வந்து இதுதான் வந்து கேள்வி கேட்டதுன்னு வந்து சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்துருது. அந்த ஆர்டிக்கல்ல கொஞ்சம் தெளிவா வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னா முதல்ல கேள்வி பாத்தீங்கன்னா இதை யார் இந்த ஷெட்யூல் வந்து பிக்ஸ் பண்ணது, இதெல்லாம் நியாயமான கேள்விகள் தான். இப்போ ஒரு நெறியாளரா நீங்க கேட்ட கேள்விதான் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் நோக்கியும் தாவேக்காவை நோக்கியும் நம்ம எல்லாரும் கேட்கின்ற கேள்விகள் தான் வந்து சிபிஐ வந்து கேட்டிருக்காங்க. அந்த நியாயமான கேள்விகளை வந்து நியாயமான முறையில் இவர் சொன்னாரான்றதுதான் இப்போ வந்து நம்ம விவாதிக்கப்பட வேண்டிய முக்கியமான கேள்வி. நீங்க எத்தனை கேள்விகள் கேட்டாலும் உங்ககிட்ட வந்து கேட்கின்ற ஒரே ஒரு பதில் என்ன, தெரியாது தெரியாது தெரியாது. நீங்க புசியானந்த் டைப்ல இவர் வந்து சொன்னதாக தான் தகவல் வந்து வருது கட்டி. அதை யாரு வந்து ஏற்பாடு பண்ணாங்கன்னா அதுக்கே தெரியாதுன்னு அவர் வந்து பதில் சொன்னதா. தெரியாது அப்படின்னா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? அது அவரு பெருவாரியா எல்லாத்துக்குமே வந்து தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் வந்து பிட் பேப்பர் எல்லாம் எடுத்துன்னு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட வந்து புசியானந்த் கிட்ட, நிர்மல்குமார் கிட்ட, ஆதவ் அர்ஜுனா கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விதான் இவர்கிட்ட கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு அதை வந்து இவர் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தாரு. இவர் வந்து டயலாக் பேசுறதுல வந்து வல்லவர். ஒரு திரைத்துறையில இருக்காரு. ஒரு நடிகரா இருக்கும்போது எத்தனை பக்கங்கள் இருந்தாலும் வந்து நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி நீங்க போய் பேசுவீங்க. ஆனா இது என்னன்னா இது உளவியல் சார்ந்த பிரச்சனை. நீங்க ஒரு விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆயிருக்கீங்க, உங்களை பார்க்க தான் வந்து இறந்துருக்காங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் புத்திக்கு வந்து ஏறிச்சா ஏறலையான்னு நமக்கு வந்து. நான் என்ன கேக்குறேன்னா, அவர் ஒரு நடிகர், அதெல்லாம் வந்து விட்டுரும். ஒரு சக மனிதர், ஒரு மனுஷனா இருக்கிற யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு குரூர புத்தி இருக்குமான்னு நமக்கு வந்து தெரியல. உன்னை பார்க்க வந்திருக்காங்க. புத்தி அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் அதிகமா இல்லையா? இல்ல, நான் கம்மியா சொல்றேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேற ஏதாவது வார்த்தைகள் தான் நிச்சயமா நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா கொடூரமானவனு கூட நீங்க அதை வேணா நீங்க எடுத்துங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நமக்கு அந்த வலி இருக்கு. அந்த 41 உயிர்கள் போனதோட வலி, வேதனை நமக்கு இன்னும் இருக்கு. ஆனா அதை பாத்தீங்கன்னா அவர் கை காட்டிட்டு போறாருங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அரக்கம் வரல அப்படின்னு சொல்றாங்க. அது ஏங்க, நான் என்ன கொலைகாரங்க? நீ வந்து கொலை பண்ணிருக்க, என்ன உனக்கு கெத்து வேண்டி கிடக்கு? உன் வீட்டுல ஒரு இளவு நடந்தா நீ அப்படி போவியா? உன் வீட்டுல ஒரு இளவு நடந்திருக்கு, அதுக்கு காரணமான ஒருத்தன் கை காட்டிட்டு விசாரணைக்கு வந்தான்னா உனக்கு எப்படி மனநிலை இருக்கும்? அப்ப 41 பேர் நம்ம மக்கள் இல்லையா? அவங்க இந்த மண்ணோட மைந்தர்கள் இல்லையா? வாழ்க்கையே ஆரம்பிக்காத குழந்தைகள் அதுல இல்லையா? வந்து கர்ப்பிணி பெண்கள் இல்லையா? வயதானவர்கள் இல்லையா? வாழ்க்கையை ஆரம்பிக்காத இளைஞர்கள் இல்லையா? இவங்க எல்லாம் யாருங்க? நம்மளோட மக்கள், இந்த மண்ணோட மைந்தர்கள். எந்த விதமான பாவமே பண்ணலங்க. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? உன்னை பார்க்க ஆசையா வந்தது, அதுதான் ஒரு பெரிய பாவமா? அதுக்கு நீங்க திருப்பி கொடுக்கணும் நன்றி கடன்னா குறைஞ்சபட்சம் இந்த விசாரணையை வந்து நேர்மையான முறையில் அவர் அணுகணும்ன்றதான் நம்ம வந்து சொல்றோம். நீங்க என்ன பதில்? நேர்மையா அணுகலையா அவரு? 100க்கு 100 நேர்மையா அணுகலன்னு சொல்றேன். நீங்க எதுக்கு நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு உங்க மனதுல இருந்து தான் பேசணும். இப்ப நீங்க வந்து ஒரு விசாரணை கமிஷன், நாங்கெல்லாம் பல விசாரணை கமிஷன் நாங்க பாத்துருக்கோங்க, பல வழக்குகள் நாங்க பாத்துருக்கோம். ஒண்ணு இல்லைங்க, சிபிசிஐடியே உங்ககிட்ட விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்காங்க. நீங்க சிபிஐன்றது அதான் சொல்லுவாங்கல்ல, அவரோட படத்திலே வரும், வந்து போக்கிரி படத்திலே வரும், நீ உண்மையான போலீஸ்காரனை பார்க்கல, பார்த்த இடத்துலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. அப்படிதான் விசாரணை கமிஷன் ஆணையம் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏங்க, நாங்க போராட்ட வழக்குல நாங்க போகும்போதே பொது நலத்துக்காக, பொதுமக்கள் பிரச்சனையாக, ஜல்லிக்கட்டு, மாணவர் பிரச்சனை, அதுக்கப்புறம் மீனவர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனைங்க போற மாதிரி நாங்களே ஒரு தீவிரவாதியோட மோசமா தாங்க நாங்கெல்லாம் நடத்தப்பட்டிருக்கோம். அப்படிதான் விசாரணை ஆணையங்கள்லாம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களே அப்படிதாங்க விசாரிப்பாங்க. நான் வந்து ஜல்லிக்கட்டுல பாதிக்கப்பட்டு என் குடும்ப உறுப்பினர்ல கூட்டு போயிட்டு தீவிரவாதியோட மோசமா விசாரிச்சாங்க. இதுதான் போலீஸோட நடைமுறை. இது எல்லாருக்குமே தெரியும், உலக வழக்கம். ஆனா உங்களை எப்படி சாப்பிட்டா ஹேண்டில் பண்றாங்க மத்தவங்களுக்கு? இப்ப விஜய்க்கு அப்படிங்கும் போது அந்த விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கணும். இவர் என்ன தேவ தூதரா? இல்ல நீங்க வந்து சுதந்திர போராட்ட தியாகியா? நாட்டுக்கு ஏதாவது தியாகம் பண்ணிருக்கீங்களா? நீங்களும் நமக்கு இருக்கு அதே தாங்க, ரத்தம் சதை உடல் தாங்க அவருக்கும் இருக்கு. அவரும் சக மனிதர் தான். அவர் ஒன்னும் ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்பெஷலா பாதுகாப்பு எல்லாமே கொடுத்து அவங்களை வந்து கூட்டிட்டு போய் அனுப்பி
அனுப்பி வச்சிருக்காங்க பாதுகாப்பா, அப்படிங்கும்போது ஒரு ஸ்பெஷல் தானே. ஸ்பெஷல்னா எந்த விதத்துல ஸ்பெஷல்னா நீங்க வந்து பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட இணக்கமா இருக்கீங்க, அதனால நீங்க ஸ்பெஷல். அதை தாண்டி உங்ககிட்ட எந்த ஸ்பெஷலும் கிடையாது. அது மட்டும் தான் உங்களுக்கு ஸ்பெஷல். வேற என்ன ஸ்பெஷல் இருக்கு சொல்லுங்க? நேர்மையான முறையில் அவர் அணுகணும். திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க, நான் கேட்கறது ரொம்ப எளிதான கேள்வி, ரொம்ப சிம்பிளா நான் கேட்கிறேன். மனசாட்சி உள்ள மனிதர்கள் யார் வேணாலும் இதுக்கு பதில் சொல்லுங்க. நானும் விஜய் ஆதரித்தவன் தான், இன்னமும் விஜய் ஆதரிக்கிறேன். சினிமால அவர் செய்கின்ற அந்த அந்த விஷயங்களை மட்டும்தான் என்னால் ஆதரிக்கணும். அதை தாண்டி ஒரு சக மனிதனாக திரு விஜய் அவர்களுக்கும் சரி, விஜய் ஆதரிக்கும் நீங்க சொல்லுங்க. இந்த எந்த இடத்துல அவர் வந்து சரியா நடந்துகிட்டாருன்னு நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட்ல இந்த மக்களுக்கு இன்னி வரைக்கும் தார்மீக அடிப்படையில நான் இதுக்கு வந்து பொறுப்பேற்கிறேன், நீங்க வந்து நான் தான் காரணம்னே நீங்க சொல்லுவாங்க, இதுக்கு நான் வந்து பொறுப்பேற்கிறேன், இந்த விசாரணையை வந்து நான் அணுகிறேன், இது என்ன நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன்னு எங்கேயாவது ஒருத்தர் விஜயோ இல்ல விஜய் சார்ந்தவர்களோ விஜய் வந்து ஆதரித்து பேசுவர்களோ இல்ல வந்து அவருக்காக வந்து வலைதளங்கள்ல வந்து சப்போர்ட் பண்ணி யாராவது ஒருத்தர் சொல்றாங்களா? நம்ம ஒரு கருத்து நம்ம பதிவிடுறோம்னா நம்மள வந்து அபியூஸ் பண்ணும் விதமா பெண்கள்னு கூட பாக்குறது இல்ல, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் குறித்து அவ்வளவு அவதூறா நீங்க எழுதுறீங்களா? அப்படி என்ன நாட்டுக்கு விஜய் பண்ணிட்டாருன்னு கேட்கறேன். இல்ல, இந்த விசாரணை அப்படிங்கிறது வந்து என்னமே குறிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு. தீபாவளி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டோம், ஏன்னா அந்த சமூகத்துல வந்து கரூர் அங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் இறந்திருக்காங்க, நாங்க அந்த வருத்தத்தை வந்து தெரிவிக்கிற விதமா தீபாவளி கொண்டாட மாட்டோம்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது பொங்கல் கொண்டாடுறதுக்காக அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இப்போ வந்திருக்கதா, அதுக்கப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் விசாரணை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இது மட்டும் எப்படி? நீங்க இவ்வளவுலாம் திரு விஜய் அவர்கள்கிட்டயோ தாவைக்கா கிட்டயோ நீங்க வந்து எதிர்பார்க்கறது ரொம்ப தவறு. ஏன்னா அவரை பார்க்கறதுக்கா வந்திருக்காங்க. 41 உயிர்கள் வந்து பறி போயிருக்கு. பொதுவா எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் ஒரு நாகரிகம், அரசியல் நாகரிகம் இருந்ததுன்னா அரை கம்பத்துல அந்த கட்சியோட கொடியாவது பறக்க விட்டுருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கொண்டாட்டம் பண்ணுங்க, பண்ணல, இப்ப நீங்க வெளியில செலிப்ரேஷன் பண்ணல சொல்லிட்டு நீங்க வீட்டுக்குள்ள பண்ணாலும் அது யாருக்கும் தெரிய போறது கிடையாது. அது உங்களோட தனிப்பட்ட உரிமை. பொது வெளியில நீங்க ஒரு கட்சி தலைவராக நீங்க என்ன வழி, எப்படி நீங்க ஆக்டிவா இருக்கீங்க, நீங்க என்ன வந்து செயல்முறைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்க கட்சியோட கொடிய கூட அரை கம்பத்துல பறக்க விடாத மிகப்பெரிய ஒரு நீதிமான் தான் திரு விஜய் அவர்கள். சரி, நீங்க இந்த விசாரணை ஆணையத்துக்கு வந்து போறீங்க, குறைஞ்சபட்சம் நீங்க வந்து முகத்துல ஒரு சோர்வோ எதுவுமே இல்லை, நீங்க ஜாலியா டாடா காமிச்சு. சரி, நீங்க போகும்போது யாரை கூப்பிட்டு போறீங்க? இப்போ வந்து சிடிஆர் நிர்மல்குமாரை கூப்பிட்டு போறீங்க. அவர் ஒரு சட்டம் படித்தவர், நீங்க அவரை கூட்டு போறது ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆதவர்ஜுனாவை கூட்டு போறீங்க, ஒன்னும் சிக்கல் கிடையாது. குற்றவாளின்னு சொல்லப்படுறவரு. ஆமா, நீங்க வந்து கூட்டு போறீங்க. ஆனா அவர் கூட பாத்தீங்கன்னா வெற்றிவேல் அப்படின்னு ஒருத்தர் வந்து கூட்டு போறாங்க. அவர் பாத்தீங்கன்னா அவரோட உண்மையான பேர் பாத்தீங்கன்னா ரத்தன் பண்டிட்னு ஒரு புனை பெயர் வச்சுட்டு இருக்காரு. அவர் யாருன்னா, இப்ப ஆரம்பத்துல இருந்து நம்மளே நிறைய நேர்காணல வந்து பேசியிருக்கோம், இந்த கட்சியே ஒரு ஜோசியக்கார கட்சி தான், ஜோசியக்காரன் சொல்றதை வச்சுதான் இவங்க வந்து வழி நடத்துறாங்க. தேர்தல் அவங்களோட மாநாடுகளா இருக்கட்டும், அவங்களோட கட்சி கூட்டங்களா இருக்கட்டும், கட்சி பேர் அறிவிக்கிறதா இருக்கட்டும், முக்கியமான உறுப்பினர்களை சேர்க்கறதா இருக்கட்டும், இவர் வெளியில வர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 8 கட்டங்களை பார்த்து எத்தனை கட்டம் நமக்கு தெரியாது, ஏன்னா நமக்கு ஜோசியத்தின் மேல நம்பிக்கை இல்லை. அந்த ஜோசியர்கள் சொல்றது தான் இவர் வந்து கேட்கிறாருன்னு நம்ம சொல்லிட்டு இருக்குது. இந்த தனி விமானத்துல பாத்தீங்கன்னா அந்த ரத்தன் பண்டிட் என்கின்ற வெற்றி வேலை வந்து கூட அழிச்சிட்டு போயிருக்காரு. நீங்க எல்லாம் வந்து நாளைக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து மாத்த போறீங்க அப்படின்னா நான் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு புரியல. தனி விமானம் அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு போகும்போது, சிபிஐக்கு விசாரணைக்கு போகும்போது அந்த அவரோட ஜோசியரும் அவர் சமீபத்தில் தான் அந்த கட்சியிலே வந்து இணைந்தார். அவர் இல்ல, அதுக்கும் சிபிஐ விசாரணைக்கு என்ன சம்பந்தம்? இவர் எதுக்கு அந்த ஜோசியரை கூட்டு போகணும்? அந்த ஜோசியர் சொல்லியிருக்காருங்க, எனக்கு சிபிஐல நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, சிபிஐ அதிகாரிகள் நிறைய பேர் என்கிட்ட வந்து ஜோசியம் பாக்குறாங்க, நான் உங்களுக்கு வந்து நேரம் எந்த நேரத்துல நீங்க பதில் சொல்லணும், என்ன கேள்வி வந்து கேட்டாங்கன்னா வந்து இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லணுமா, இந்த கேள்வி கடைசியில சொல்லணும், ஒரு ஜோசியக்காரங்கிட்ட கேட்டுட்டு நீங்க ஆலோசனை கேட்டு பண்ற நீங்க தான் நாளைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர், நாங்க உங்களை ஓட்டு போட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நீங்க ஆயிட்டீங்கன்னா தமிழ்நாடு எந்த மாதிரி மோசமான நிலைமையில இருக்குன்னு நான் இது ரொம்ப கோவப்படாம ரொம்ப அமைதியான முறையில நான் அதை தெரிவிக்கிறேன். ரொம்ப மோசமான முன்னுதாரணம் தான் திரு விஜயோட அரசு. இல்ல, இதெல்லாம் நீங்க சொல்றது கேட்கும் போது இது வந்து காமெடியா இல்லையா? ஜோசியரை கூட்டு போய் சிபிஐ விசாரணையில என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு கணிக்கிறது, இதெல்லாம் எப்படி இருக்கு மேடம்? இது காமெடின்னு எனக்கு அப்படி தோணவே இல்லை. இது எவ்வளவு வந்து ஒரு அபத்தமானது, எவ்வளவு அருவருப்பானதுன்னு தான் நான் இதை வந்து பாக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு இல்லை, இப்ப சமீபத்துல ஒரு படம் வந்திருக்கு பராசக்தின்னு, அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம யாரு, தமிழகம் வந்து எங்க இருக்கு, இந்தியால வந்து இந்த மாநிலம் வந்து எவ்வளவு தூரம் வந்து போராடி இருக்கு, எந்த அளவுக்கு வந்து சுதந்திர போராட்டத்தை நம்ம வந்து முன்னெடுத்தோமோ அந்த அளவுக்கு வந்து மொழி போராட்டத்தை வந்து இங்க முன்னெடுத்துருக்காங்க. பல்வேறு இளைஞர்கள் வந்து தங்களோட உயிரியே வந்து இந்த மொழிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம், இந்த மாதிரி ஒரு பண்பாடு, இந்த மாதிரி நம்மளோட வரலாறு இருக்கும்போது எதுவுமே இல்லாம வெறும் சினிமா மோகத்தினால மட்டுமே ஒருத்தரை நம்ம இவ்வளவு தூரம் தூக்கி வச்சு நம்ம கொண்டாடுது. ஏன் இதை சொல்றேன்னா, விஜய் அவர்களை வளர்த்து விட்ட அந்த பங்கு எனக்கும் இருக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டம் நாங்க முன்னெடுக்கும் போது திரு ஜல்லிக்கட்டுக்கு அவர் வந்து விஜய் அவர்களை கூட்டு வந்ததா இருக்கட்டும், நீட்டு பிரச்சனைக்கு வந்து குறித்து அனிதா வீட்டுக்கு போனதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நாங்க எதுக்காக திரு விஜய் அவர்களை, எங்களோட அரசியல் எப்படி இருந்ததுன்னா அவர் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், இந்த மண்ணுக்காக மக்களுக்காக ஏதாவது செய்யணுன்றதுக்காக தான் நாங்க வந்து முயற்சி பண்ணோம். இப்ப ஏன்னா நாங்க ஏன்
விஜய்க்கு எதிராக நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அரசியல் திரு விஜய் அவர்கள் வந்து செய்யலாம். அவர் செய்கின்ற அரசியல் வந்து பிற்போக்குத்தனமான அரசியல், RSS ஆதரிக்கின்ற அரசியலுக்காக தான் நாங்க அவரை இன்னைக்கு எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலை. இல்ல இப்ப நீங்க பராசக்தி அப்படின்னு பேசும்போது வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. பராசக்தியோட இயக்குனர் சுதா கொங்காரா அவங்க வந்துட்டு தாவேக்கா காரங்கள் எல்லாத்தையுமே குண்டர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சரியான ஒரு வாதமா? ஆமாங்க, இப்போ இந்த நாடு ஒரு பாதையில வந்து போயிட்டு இருக்கு. நீ எந்த கட்சியா வேணா இருக்கலாம், திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், ஈவன் பிஜேபியா கூட நீங்க இருக்கலாம். ஆனா இந்த மக்களோட வளர்ச்சி, இந்த நாட்டோட வளர்ச்சி, தமிழ்நாடு இன்னைக்கு எங்க இருக்கு, எக்கானமில தமிழ்நாடு எங்க இருக்கு, இன்னைக்கு வந்து மனித வளத்துல எங்க இருக்கு, பெண்கள் படிப்புல எங்க இருக்கு, நம்ம வந்து வெளிநாடுகளோட இன்னைக்கு ஐரோப்பிய கண்டத்தோட போட்டி போடுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கும் போது, ஆனா நீங்க திருப்பி என்ன பண்றீங்கன்னா ஒரு படத்தை வந்து ஒரு வணிக ரீதியில ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தை நீங்க வந்து அவ்வளவு வந்து அவதூறு பரப்புறீங்க. அப்போ அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு தம்பி தாவேகா சார்ந்த ஒரு தம்பி ஒருத்தர் பேசியிருப்பாரு. 3000 ரூபாய் வந்து அவரு வந்து இணை கொள்கை பரப்பு செயலர் எல்லாம் சொல்லிக்கிறாங்க அவரை. ஆமா, அவர் பேரு தெரியல. ஆமா, பேரை நான் வந்து சொல்ல விரும்பலன்னா, நம்மளோட பயணப்பட்ட ஒரு தம்பி தான் அவரு. லயலா காலேஜ்ல படிச்சதுக்காக அந்த பேரை அவர் வச்சுக்கிறாரு. அந்த கட்சி அந்த கல்லூரியில வந்து அவர் எப்படி படிச்சாருன்னு நமக்கு தான் தெரியும். அதுக்குள்ள நான் போக விரும்பல. அவர் வந்து பேசுறாரு, 3000 ரூபாய் பணம் கொடுத்தா வாங்கிக்கங்க, இன்னும் ஒரு 3000 ரூபாய் கேட்டு வாங்குங்க, 6000 ரூபாய் வாங்கி படத்துக்கு எதுவுமே சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கட்சியோட இணை கொள்கை பரப்பு செயலாளரு 6000 ரூபாய் பணத்துக்கு உங்க பிள்ளைங்களுக்கு வந்து படிக்க வைங்க, உங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுங்க, உங்க பிள்ளைங்களோட செலிப்ரேட் பண்ணுங்கன்னு நீங்க சொல்லாம, இல்ல சேமிச்சு வைங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லாம எங்க வராம பாருங்க. அவன் அரசாங்கம் கொடுக்கின்ற பணம், நம்ம வரி பணம் தான் சொல்றேன். சரி, வரி பணமா இருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? உன் வரி பணம்ன்றதுக்காக நீ ஒருமையில பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒருமையில பேசுற, அந்த பணத்தை வாங்கிட்டு படத்துக்கு எடுத்துட்டு போய் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதை சொல்றேன், இந்த ஊழல் பண்றதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, தொண்டர்கள்ல இருந்து நீங்க மாவட்ட செயலர்ல இருந்து கட்சி தலைமையில இருந்து தலைவர் வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிற்போக்குத்தனமா பேசணும், இந்த மாதிரி கூமுட்டத்தனமா பேசணும், இந்த மாதிரி தற்கூரித்தனமா பேசணும். அவங்களை வந்து குண்டர்கள் சொல்லாம வேற என்ன தொண்டர்கள் நம்ம சொல்ல முடியும்? இல்ல இது ஒரு பக்கம் இருக்க வந்து நம்ம இந்த 3000 ரூபாய் வாங்கி பொங்கல் பரிசை வாங்கி நீங்க வந்து படத்துக்கு போங்க, அது ஒரு பக்கம் இருக்க. லேப்டாப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரை எப்படி அழிக்கணும்னு சொல்லி ஐடி விங்ல இருந்து ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க. அதுதான் மேடம், அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு இயக்கம் வந்து உருவாகுது, காங்கிரஸ்னு ஒரு பேர் இயக்கம் உருவாகுது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக போராடினாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தேசிய கொள்கையை தான் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டு நலம் சார்ந்து யாருமே வந்து முதலமைச்சர்கள் இல்லைன்னா ஐயா காமராஜர்லாம் வந்து இங்க தோற்கடிப்பு தலைவரே கிடையாது. ஏன் வந்து மக்கள் அவரை தோற்கடிக்கிறாங்கன்னா, விலைவாசி விண்ணை வந்து முட்டுது, மும்மொழி கொள்கை வந்து அப்ப இருக்கு, தமிழை வந்து திட்டமிட்டு வந்து இங்க அழிக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருந்ததுனால பட்டினி சாவுகள் வந்து அதிகமாகுது. இதெல்லாம் பார்த்துதான் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கழகங்கள், அதுக்கப்புறம் வந்து நீதி கட்சி, இந்த மாதிரி கட்சிகள் வருது. அதுக்கப்புறம் நீதி கட்சியோட நீட்சியா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து அண்ணா சொன்ன திட்டங்கள், ரூபாய்க்கு ஒரு படி அரிசி, அந்த மாதிரி திட்டங்கள் போட்டு முதல் கையெழுத்தே அவர் அப்படிதான் வந்து போறாரு. வறுமை வந்து ஒழிக்கிறதுக்காக வந்து நிறைய திட்டங்கள் வந்து எடுத்துட்டு வராங்க, தமிழை வந்து முன்னிலைப்படுத்தி எடுத்துட்டு வராங்க. அதனாலதான் அந்த அண்ணா கொண்ட கொள்கையில இருந்து இருமொழி கொள்கை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம வந்து சாப்ட்வேர் இன்ஜினியர்ல இருந்து உலகம் முழுக்க இன்னைக்கு அமெரிக்கால இருந்து ஐரோப்பிய கண்டங்கள்ல இருந்து உலகத்தின் எந்த மூலைகள் போனாலும் தமிழர்கள் கொடி கட்டி பறக்கிறதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா திராவிடம் போட்ட அந்த பேஸ். எனக்கு கலைஞர் சொல்லுவாருங்க, நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு திட்டங்கள் வந்து கொடுக்குறோம், அவங்க நமக்கு வந்து விசுவாசமா இருப்பாங்களா நம்ம எதிர்பார்க்க கூடாது, நம்ம வந்து அடுத்த திட்டங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. கலைஞர் வந்து அடிக்கடி சொல்லுவார். அதனாலதான் சொல்லுவாங்க, என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். உங்களுக்கு வந்து நீங்க அதுல ஏறி பயணம் செய்யலன்னா அது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்வியலே இருக்கு. நீ என்னை எதிர்த்தாலும், நீ எனக்கு எதுவும் செய்யலனாலும் நான் உனக்கு கொடுக்கின்ற இதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மக்கள் நல பண்ணி வெல்பர் ஸ்கீமே கொடுத்துருக்காங்க, அவ்வளவு தூரம் வந்து பண்ணிருக்காங்க. பெண்களுக்கு சொத்துரிமையில இருந்து எல்லாமே. ஏங்க, இந்தியாலே முதல்ல ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்து திமுக தாங்க. நீங்க திமுக மேல உங்களை 1008 விமர்சனம் வந்து இருக்கலாம், ஆனா நீங்க யாரு, உங்களோட வரலாறுனா நீங்க படிக்காம வெறும் சினிமால வர கவர்ச்சி வசனங்களை மட்டுமே பேசிட்டு பிளாஸ்ட்னு சொல்லிட்டு போறதோட விளைவு இன்னைக்கு இந்த சமூகம் பாருங்க. அந்த பையனுக்கு வந்து லேப்டாப்ன்றது இன்னைக்கு வந்து அதுல வச்சு நீங்க எவ்வளவு தூரம் வந்து போலாம் தெரியுங்களா? எவ்வளவு நீங்க போட்டித் தேர்வுகள்ல இருந்து உங்களோட வேலை வாய்ப்புல இருந்து இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா நூல்களையும் அதுல படிக்கலாம். அவ்வளவு நல்ல விஷயம் அடங்கி இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க, சினிமா படத்துக்கு தான் நாங்க பயன்படுத்தும் சொல்லும் போது அப்ப அவங்க வந்து எவ்வளவு மோசமா போறாங்க. இதுக்கெல்லாம் யாரு பொறுப்புன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் பொறுப்பு. ஏன்னா அந்த தொண்டர்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து அரசியல் படுத்தவே இல்லை. உன்னோட ஃபேமிலி நீ வச்சிருக்கல, பத்திரமா எங்க வச்சிருக்க? லண்டன்ல வச்சிருக்க. உன் பிள்ளைங்க எங்க இருக்காங்க? லண்டன்ல இருக்காங்க. உன் மனைவி எங்க இருக்காங்க? லண்டன்ல இருக்காங்க. ஆனா நடுத்தரல செத்து போன 41 பேருக்கு என்னங்க இன்னைக்கு வரைக்கும் என்னங்க நீங்க வந்து பதில் சொல்லிருக்கீங்க? இதுதாங்க விஜயோட அரசியல். இதை நம்ம எதுதான் ஆகணும். இப்போ சிபிஐ விசாரணை அங்க வந்து போறாங்க. நார்மலா வந்துட்டு இவர் விஜய் லேட்டா வருவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த விசாரணைக்குமே வந்துட்டு லேட்டா தான் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியுமே இருக்காது, உண்மையா?
இல்ல அவங்க வந்து கொஞ்சம் லேட்டா வாங்கன்னு மேபி சொன்னாங்களான்னு தெரியாது. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் குறித்த நேரத்துல தான் அவர் வந்து போறாரு. இப்ப மலேசியா ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ சமீப காலத்துல வந்து குறித்த, ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியுங்க. பொதுமக்கள் விஷயம் அப்படின்னா அவர் லேட்டா தான் போவார். ஏன்னா அது வந்து கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க, ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணும், எப்போ வருவார்னு காத்துட்டு இருக்கணும். ஆனா இவருக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா சரியான நேரத்துக்கு போய், ஏன்னா சினிமால அவர் 33 ஆண்டு காலத்துல ஒரு நாள் கூட சினிமா ஷூட்டுக்கு வந்து லேட்டா வந்ததே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் வச்சு பாருங்க. ஏன்னா தனக்கு மக்கள் தான் இழுச்சவைங்க. ஆமா, தனக்கு தேவைன்னா அது வந்து சரியான போயிடும். அடுத்தவன் பிரச்சனைனா கண்டுக்கவே மாட்டாரு. ஏன்னா எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஜனநாயகன் படம் குறித்து எல்லாருமே பேசுறாங்க. முதலமைச்சர் வந்து ரொம்ப அருமையா வந்து சொல்றாரு, சிபிஐ மாதிரி நீங்க வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் மாதிரி நீங்க வந்து இது ஒரு அமைப்பா நீங்க வந்து பயன்படுத்துறீங்க, இது ரொம்ப தவறாதுன்னு சொல்றாரு. ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து பேசுறாரு. இவ்வளவு பேர் வந்து பேசுறாங்க. நமக்கு மாற்று கருத்துனாலும் நம்மளும் சொல்றோம் ஜனநாயகன் படம் வந்து வெளியிடணும், இதுல வந்து மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லும்போது நீங்க மட்டும் ஓடி ஒளிறீங்க. எதுக்காக ஒளிறீங்க சொல்லுங்க? இதுதான் உங்களோட நிலைப்பாடா? நாங்க என்ன கேட்கறோம், உன் பிரச்சனையே நீ பேசாதவன், நீ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா நாளைக்கு என்ன கிழிக்க போறான்னு நான் கேட்கறேன். இல்ல இப்ப வந்து இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல இருக்கு அப்படிங்கறதுனால அவர் பேசாம இருக்கிறாரா? ஏங்க, சிபிஐ வந்து வழக்கு போட்டாங்க, தமிழக அரசாங்கம் வந்து எஸ்ஐடி ஆணையம் போட்டதுக்கு அப்புறம் வாய்க்கிலேயே பேசுனீங்க. எப்படி பேசுனீங்க? அப்ப மட்டும் நீதிமன்றத்துல இல்லையா? நீதிமன்றத்தில் தானே வழக்கு இருந்தது. வந்து கரூர் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கும் போது தானே நீங்க வந்து சதி கோட்பாடு வந்து ஸ்ப்ரே அடிச்சாங்க, கத்தி வச்சு வெட்டினாங்க அப்படின்லாம் சொன்னீங்களே, அப்போ வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்து நீங்க, ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, உங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. தலைவா படத்துக்கு நீ எப்படிலாம் ரியாக்ட் பண்ண, மத்த படங்களுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ண, இப்ப நீ எப்படி ரியாக்ட் பண்ற, உன் பின்புலம் யாரு? அன்னைக்கு எந்த பின்புலமும் இல்லைங்க விஜய்க்கு, அதனால போய் காலில் விழுந்தார். அம்மையார் ஜெயலலிதா காலில் விழுந்தார். இன்னைக்கு உங்களுக்கு RSS பிஜேபி பின்புலம் இருக்கு, அதனால திமிருத்தனமா பேசுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நியாயமா பேசுங்க. கொள்கை எதிரி அரசியல் எதிரி ரெண்டு பேரும் நீங்க டிஃபைன் பண்றீங்கல்ல, கொள்கை அரசியல் எதிரி குறித்து நீங்க பேசுறீங்கல்ல, ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றீங்க, பேசுறீங்கல்ல, மோடி அங்கிள்னு சொல்லுங்களா, தைரியம் இருந்தா சொல்லுங்களா, மோடி அங்கிள்னு சொல்லுங்களா. எப்படி உங்களுக்கு மோடி உண்மையிலேயே அங்கிள் தாங்க. உங்களுக்கு அங்கிள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விலக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு 17ஆம் தேதியோ 19ஆம் தேதி திருப்பி உங்களுக்கு வர சொன்னாங்க. பொங்கல் செலிப்ரேஷனுக்கு உனக்கு லீவ் விடுறாங்கன்னா உனக்கு வந்து அவங்க வந்து உன்னை வந்து விசாரிக்கிறாங்க. சும்மாங்க, இதெல்லாம் கண் துடைப்பு தாங்க. இது எல்லாமே பக்கா டிராமா. விஜயோட படைசி படம் ஃபிளாப்புங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த படம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே படத்துல ஒண்ணுமே இல்ல. அது ஏற்கனவே பகவந்த் கேசரியே பனையூர் கேசரியே கிண்டி புதுசா சுட வச்சு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அந்த படத்துல ஒரு சில காட்சிகளை பயன்படுத்தி ரைட்ஸ் வாங்கினாங்க, ஆனா முழு படத்தையும் பயன்படுத்தி இருக்காங்க. ஏன்னா பல்வேறு காணொலிகள் வருது, ரெண்டுலயும் ஒரு ஸ்கேம். அதுலயும் ஸ்கேம் தான். அதான் சொல்றேன், அவங்க ஏமாத்துறது அவங்க ரத்தத்திலே ஊறி போயிருக்குங்க. சோ நீங்க அதை வந்து எடுத்துட்டு வரீங்க. அந்த படமும் உங்களுக்கு ஃபிளாப். உங்களுக்கு நீங்க அரசியல் எதிர்பார்த்தீங்க பெருசா வந்து ஆட்சியில அதிகாரத்தை பங்குன்னா எல்லாரும் வந்துருவாங்கன்னு, யாருமே வரல உங்களுக்கு. அதனால அரசியல் கட்சியும் ஃபிளாப். சோ ரெண்டுத்தையுமே நீங்க வந்து மீட் எடுக்கிறதுனால நீங்க வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீ அழுவுற மாதிரி அழுவுன்னு சொல்லிட்டு பிஜேபியும் தாவேகம் நடத்துகின்ற ஒரு மோசமான ஒரு டிராமா தான் இந்த ஜனநாயகமும் சரி, இந்த சிபிஐ என்கொயரியும் சரி, கரூர் வழக்கும் சரி. இல்ல இப்ப நீங்க டிராமான்னு சொல்றீங்க, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இப்ப சுத்தி பாஜக தானே விஜய்க்கு வந்து அந்த அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 3-4 பக்கமும் 4 பக்கமும் சுத்தி வளைச்ச மாதிரி அவங்க தானே கொடுக்குறாங்க. அது எப்படி அப்ப நடிப்பா இருக்கும்? பேரளவுல தாங்க அது வந்து நெருக்கடி. பேரளவுல தான் நெருக்கடி கண்டி உள்ளபடியா அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னா விஜய் அவர்கள் வந்து திருப்பி உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்கும்போது கொடுக்க கூடாது இல்லைன்னா எப்படி கொடுக்க முடியும்? உங்களால சட்டப்படி உங்களால கொடுக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. திரு விஜய் அவர்களை வந்து என்கொயரிக்கு வந்து கூப்பிடுறாங்க, ஆதவர்ஜுனா கூட போறாரு, அவர் வேற ஒரு அறையில வந்து இருக்காரு. சோ இது வெறும் சிபிஐ என்கொயரி மட்டும் அவங்க என்ன நடத்தல. அவருக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு. என்ன சொல்றதுன்னா, புலி படத்துல வாங்கின அந்த பணம் சம்பந்தமான கணக்கு வழக்குல வந்து பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து கள்ள கணக்கு எழுதிருக்கீங்க, அது சம்பந்தமா ஐடி சம்பந்தமான பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கு. இது எல்லாமே சேர்த்துதான் வந்து உங்களுக்கு வந்து முடிச்சு போறாங்களே கண்டி, இது வெறும் சிபிஐ வழக்கு மட்டும் கிடையாது. அதுக்குதான் வந்து ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்டர்ஸ்ல வச்சு இந்த விசாரணை நடந்தது. ஆமாங்க, எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்குங்க. அவங்க காப்பாத்துற ஒரே இப்ப வந்து ஆபத் பாண்டவன் பாத்தீங்கன்னா பிஜேபி மட்டும்தான். விஜய் அவர்கள் இப்பவும் சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா பேசுவாரு. பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. இது யார் எழுதி கொடுத்தனா? பிஜேபி எழுதி கொடுத்ததுதான். அவருக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக போன்ற சிறுபான்மை வாக்குகளும் முதல் தலைமுறை வாக்காளர்களோடும் அவரோட வாக்குகளும் சரி, வெகுஜன மக்களோட வாக்குகளும் சரி, திமுக வந்து ஆன்டி இன்கம்பன்சி என்ற பேர்ல இதெல்லாம் பிரிச்சு அண்ணா திமுகவும் பிடிக்காது, பிஜேபியே பிடிக்காது, திமுகவும் பிடிக்காது. அப்ப யாரு அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா விஜய்க்கு போகணும்ன்றதுதான் பாத்தீங்கன்னா பிஜேபியோட பிளான். இது விஜயோட பிளான் இல்ல. பிஜேபியோட பிளான் வந்து பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு விஜய். அவங்க சொல்றதை தாண்டி இவரால எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாமே டிராமா தான். இல்ல இப்போ டிராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நீங்க சொன்ன மாதிரி சிபிஐ வழக்கு ஒரு டிராமாவா இருக்கட்டும், மக்களை திசை திருப்பதற்காக இருக்கட்டும், கடைசி படத்தை எப்படி அவங்க வந்து தள்ளி போடுவாங்க? அதுக்கு எப்படி விஜய் ஒத்துக்குவாரு? ஏங்க, பண்ணதே இவங்க தாங்க. சிபிஐ எல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து சாரி, சென்ட்ரல் போர்ட் எல்லாம் வந்து கிடையாது. பண்ணதே விஜய் தாங்க. நான் அதை சொல்றேனே, படம் வந்து ஒண்ணுமே இல்லைங்க. அது உரிக்க ஒண்ணுமே கிடையாதுன்றதுனால படம் வந்து ஓடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால படத்துக்கு ஒரு ஹைப்பை வந்து கிரியேட் பண்றாங்க.
இந்த பொங்கல் நேரத்துல வந்து அந்த படம் 100% ஃபிளாப் ஆயிருக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னா எலெக்ஷன் நேரத்துல இப்பவும் பாருங்க, ஜனவரி மாசம் அந்த படம் வராது, பிப்ரவரி மார்ச்ல தான் எலெக்ஷன் டைம்ல தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. பாருங்க நீங்க வேணா, இது எல்லாமே பக்கா பிளானுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரிவைசிங் கமிட்டிக்கு நீங்க போக வேண்டியதானே. பராசக்தி படத்துல வந்து இதை விட அதிகமான கட்டு வந்து கொடுத்துருக்காங்க, இதை விட உங்களுக்கு அதிகமான பிரச்சனை கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டி போகும்போது நீங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போகாம ஏன் வந்து கோர்ட்டுக்கு நீங்க போறீங்க? ஏங்க இருக்கிற 5 பேருமே பாஜக காரங்க, எப்படி உங்களுக்கு எதிர்த்து அவன் வந்து கோர்ட்டுக்கு போவான்? உங்களோட செல்ல பிள்ளை தான் பாஜக, பாஜகவோட செல்ல பிள்ளை தான் நீங்க. உங்களுக்கு எதிராக ஒருத்தன் கோர்ட்டுக்கு போறோம், இது எல்லாமே செட்டிங் தாங்க. எலெக்ஷன் நேரத்துல அப்படியே வந்து படம் வரும், அந்த படத்துல அவர் வந்து முதலமைச்சர் ஆகிற ஒரு சீன் இருக்கு, அந்த சீன் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் மேல எலெக்ஷன் ஆகும்போது அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும் தாங்க இவங்களோட பக்கா டிராமாங்க. இது நான் என்ன கேட்கறேன்னா, இவரு சினிமாவுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம், மக்களுக்கு துரோகம் பண்ணார். 41 பேரை கொன்னு விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கு துரோகம் பண்ணாரு. இத்தனை ஆண்டுகள் வந்து நேசிச்ச, உண்மையா உளமாற சினிமாவை நேசித்த மனிதர் தான் விஜய். அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அந்த சினிமாவுக்கும் திரு விஜய் அவர்கள் துரோகம் பண்ணார். துரோகத்தின் மொத்த வெளிப்பாடா இன்னைக்கு விஜய் வந்து அம்பலப்பட்டு நிக்கிறாருன்னா என்னால சொல்ல முடியும். இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவரோட பிளானே வந்து மார்ச் ஏப்ரல்ல எலெக்ஷன் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா தேர்தல் நிதிகள் இது இருக்கும்ல, ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? அப்படி பார்த்தோன்னா இந்த படம் அப்பவும் வெளிவராதே. இல்ல அதுக்கும் சம்பந்தம் இல்ல, சினிமாவுக்கும் வந்து அரசியலுக்கும் சம்பந்தமே இல்ல. இல்ல தேர்தல் குறித்த விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது இல்ல, அதுல ஒண்ணுமே இல்ல, தேர்தல் சம்பந்தமா எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்பதான் சொன்னீங்க நீங்க முதலமைச்சர் ஆகிற மாதிரி சீன் இருக்கு, அது டைலாக்ஸ் எல்லாமே வந்து கான்ட்ரோவர்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டைலாக் கான்ட்ரோவர்சியா இருக்குது காரணம் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் 33 ஆண்டுகள்ல திரு விஜய் அவர்களுக்கு மத்த பிற ஆட்கள் தான் வந்து டைலாக், இந்த படத்துல வந்து டைலாக் எழுதி திரு விஜய் அவர்கள் தான் டைலாக் எழுதியிருக்காரு, வேணும்னே தான் எழுதியிருக்காரு. ஏன்னா அவரே வந்து ரசிச்சு ஒரு டைலாக வந்து எழுதியிருக்காரு, அது வந்து எடுப்படல. டைலாக் டெலிவரி என்றது நீங்க எழுதும் போது சீன் வந்து எப்படி வேணாலும் எழுதலாம், ஆனா நீங்க டெலிவரி பண்ணும்போது வந்து மேட்ச் ஆகல. சோ அதுல திரு வந்து எச் வினோத் அவர்களே பயங்கர அப்செட்ல இருக்கிறதா வந்து சொல்றாங்க. என்னோட நண்பர்களும் திரைத்துறையில் நிறைய பேர் இருக்காங்க, கேட்கும் போது அந்த அளவுக்கு வரல, இவர் எழுதியிருக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதான் சொல்றேன், நான் சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் கோர்வையா நீங்க பார்த்தா தெரியும். டைலாக் இது வரைக்கும் 33 வருஷமா எழுதாத இவர் டைலாக் எழுதுறாரு. இத்தனை ஆண்டுகள்ல வந்து ஒரு சினிமால வந்து கரெக்டா முன்னாடியே பாத்தீங்கன்னா எல்லா சர்டிபிகேட்டும் வந்துரும். இது லேட்டா தான் இவங்க வந்து போறாங்க, டிசம்பர் 18 தான் வந்து போறாங்க, ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து போல. அதே மாதிரி இந்த படத்துக்கு பிரச்சனைனா விஜய் வந்து எந்த லெவலுக்கும் போவார், காலில் கூட விழுந்தவர் தான். அப்படி இருக்கும்போது இது குறித்து வாயே திறக்க மாட்டேன்டார்னா இது எல்லாமே நீங்க கோர்வையா பார்த்தா தெரியும். விஜய் அவர்கள் திட்டமிட்டு பிஜேபியோட அவங்க சொல்றதை கேட்டுட்டு இந்த படத்தை வந்து டிலே பண்றாங்க. படத்துல ஒண்ணுமே கிடையாது, எலெக்ஷன் நேரத்துல இந்த படத்தை வெளியிடணும்ன்றதுதான் இவங்களோட குறிக்கோள். படம் வந்து வெளிவரும், இதுல வந்து எந்த சிக்கலும் இல்லை. ஏன்னா இது வந்து நீங்க வந்து என்ன சொல்றதுன்னா, காஷ்மீர் ஃபைல் மாதிரி படத்தையே நீங்க ரிலீஸ் பண்ணும்போது இந்த படம்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு அரசியலும் அவர் பேசலைங்க. அவரு முதலமைச்சராக ஒரு சீன் இருக்கு. ஏங்க நான் என்ன கேட்கிறேன்னா, RSSல இருந்து IRS அதிகாரி அருண்ராஜ் இந்த படத்துல நடிச்சிருக்காருங்க, புஷி ஆனந்த் இந்த படத்துல நடிச்சிருக்காரு, புஷி ஆனந்த் நடிச்சிருக்காரு இந்த படத்துல நடிச்சிருக்காரு. சோ இதெல்லாம் எதுக்கு நீங்க வரீங்கன்னா, எலெக்ஷன் நேரத்துல இவங்க முகத்தெல்லாம் காட்டணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அதை தாண்டி இதுல ஒண்ணுமே இல்லைங்க. இது ஒரு பகவந்த் கேசரியே பனிவர் கேசரியே கிண்டி தராங்க, அவ்வளவுதான். இல்ல அந்த ட்ரைலர்லயே வந்துட்டு ஒரு போட்டோ வச்சு அது புஷி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தப்ப அது புஷி ஆனந்த் இது சிறப்பு தோட்டத்துல வராது. ஓகே இந்த இது போக இப்போ நீங்க சொன்னீங்க பாஜகவோட கைப்பிள்ளையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எடப்பாடி பழனிசாமி அவர் பேசும்போதும் வந்து சொல்றாரு புதிய கட்சி ஒண்ணு எங்களுக்குள்ள வரப்போகுது அப்படிங்கிறாரு. அது புதிய கட்சியா இல்ல புதிய உருவான கட்சியா? இது தாவேகாவா இருக்கு? தாவேகா 100% கிடையாதுங்க. ஏன்னா தாவேகா வந்து பாத்தீங்கன்னா அவங்க முழுக்க பாத்தீங்கன்னா அதிமுக போனா முதல் கட்டத்திலே போயிருக்கலாம். 70 சீட்டுகள் கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எலெக்ஷன் செலவு முழுக்க ஏத்துக்கிறேன்னு சொல்லி டிப்டி சிஎம் பேசுற அளவுக்கும் வந்து இவர் ஒத்துக்காத காரணம் என்ன பாத்தீங்கன்னா, பிஜேபி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நான் வந்து அதிமுக காலி பண்றதை நான் பாத்துக்கிறேன், நீ திமுக காலி பண்ற வேலையை மட்டும் பாரு. அது மட்டும் தான் இவரு கொடுத்து அசைன் பண்ற கட்டி. அதை தாண்டி வந்து தாவேகா ஒரு காலம் வராதுங்க. இப்போ சொல்றேன் நான், நீங்க வேணா கூட பாண்ட் பேப்பர் கூட கொடுங்க, நான் எழுதி தரேன். 100%. நிறைய பேர் சொல்றாங்க பிஜேபியோட போயிடார் விஜய். 100% போக மாட்டார். பிஜேபியால் இயக்கப்படுகின்ற நபர், பிஜேபி சொல்வதை வந்து தட்டாத நபர், வந்து செலவு கூட 5 பைசா இவர் வந்து பண்ண மாட்டார். பிஜேபி தான் ஆதரவுல தான் பணத்தை இந்த எலெக்ஷனுக்கு வந்து முழுக்க பிஜேபி தான் சொல்ற. ஏங்க பிஜேபி சொன்ன ஆட்களே உள்ள எடுக்கிறாரு இவரு என்ன பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துறாங்க. நீ யாரெல்லாம் பிஜேபில இருந்து இன்னைக்கு வராங்களோ அவங்க எல்லாம் எடுத்துக்கிறாங்க. யார சொல்றீங்க நீங்க? எல்லாருமே பிஜேபி காரங்க. யாரு பிஜேபி இல்லன்னு சொல்லுங்க? புஷி ஆனந்த் பிஜேபி தான், அவர் ஒரு RSS காரர் தான், பிஜேபியோட ஆள் தான். அவரு காங்கிரஸ்ல இருந்தாருன்னு பேரு, என்ஆர் காங்கிரஸ்ல ஆனா அவர் வந்து பிஜேபி தான். அவரு அருண்ராஜ் IRS அவர் வந்து பிஜேபி தான், ஆதவ் அர்ஜுனா பிஜேபி தான், CTR நிர்மல்குமார் உங்களுக்கு யாரு? இப்ப நீங்க ஒரு தம்பி சொன்னீங்களே அவங்க எல்லாம் யாரு? எல்லாருமே பிஜேபில இருந்து வந்த ஆட்கள் தான், பிஜேபி தான். கடைசியா நீங்க லேட்டஸ்டா வந்த செங்கோட்டையன் வரைக்கும் நீங்க எடுத்துங்களேன். அமித்ஷா கூட பேசிட்டு எங்க வந்து சேர்றாரு? அதிமுக போய் சேர்ந்தாரு அவரு. ஏன் அமித்ஷா சொன்னா அவரால் அதிமுக சேர முடியும்? இல்ல வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு பணம் இல்லையா? அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஏன் வந்து தாவேக்கால போய் சேர்றாரு? சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பி டீம்,
பிஜேபியோட ஒரு பி டீம் தான் தாவேகா. அவங்க இதுல வந்து அமித்ஷா சொன்னாரு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அமித்ஷா வந்து இதுக்கு முன்னாடியே கிளாரிஃபை பண்ணிட்டாரு, உங்களோட இந்த உட்கட்சி பூசல் எல்லாம் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்படி எல்லாம் கிடையாது. கட்சியா அமித்ஷா கட்சி தாங்க அதிமுகவும். அதிமுகவும் வந்து தாவேகாவும் அமித்ஷாவோட கட்சி தான். அவர் வந்து சொல்லலாம கண்டி அவர் என்ன சொல்றாரு அந்த ரெண்டு பக்கம் ரெண்டு குடிமை இருக்குங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடி அவர்களோட மகன் மிதுன் மேல வழக்கு இருக்கு, ஐயா எடப்பாடி மேல வழக்கு இருக்கு. இன்னைக்கு வரை இரட்டையில சம்பந்தமான வழக்கே அவங்க வந்து முடிச்சு வைக்கலங்க. நீங்க என்ன பேசுறீங்க நீங்க சொல்லுங்க. போயிருவாங்கல்ல. ஆமா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு புடி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாவேகா. உங்களுக்கு சிபிஐ வழக்கு இருக்கு, ஜனநாயகன் பிரச்சனை இருக்கு, இதை தாண்டி நிறைய பிரச்சனை இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு குடிமையை கையில வச்சுட்டு அவங்க வந்து ட்ரம்ப் கார்டை வச்சுட்டு அமித்ஷா வந்து விளையாடிட்டு இருக்காரு. இங்க வந்து உண்மையில உளமாற இன்னைக்கு அரசியல் பண்றது திமுக தாங்க. வெற்றி தோல்வியை தாண்டி இன்னைக்கு மக்கள் பக்கம் வந்து திமுக நிக்குது. சோ அதுதான் வந்து மக்கள் இன்னைக்கு தேவையான ஒரு அரசியலா பாக்குறாங்க. இல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லா பக்கமுமே விஜய்க்கு வந்து தாக்கம் இருக்கு. இது வந்து எந்த மாதிரியான ஒரு இமேஜ வந்து விஜய்க்கு வந்து கிரியேட் பண்ணும்? ஒரு சிம்பத்தி இமேஜை கிரியேட் பண்ணுமா, இல்லனா எப்படி அது? அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு படித்து இன்னைக்கு வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தையும் எதிர்த்து இன்னைக்கு வந்து இருமொழி கொள்கையை தான் நாங்க நிப்போம், நீங்க வந்து மத்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க, பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்தாலும் இன்னைக்கு வந்து வீறு நடை போட்டு நம்ம வந்து முன்னாடி நிக்கிறோம் பாத்தீங்களா. இதை வந்து இன்னும் 50 ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள் வந்து அதிமுக ஆட்சி செய்து வந்து தமிழகத்தை வந்து பின்னோக்கி இழுத்த மாதிரி திரு விஜய் அவர்கள் அரசியல் அனுப்பி இந்த அரசியல்ல வந்து யாரெல்லாம் அரசியல் ஆக்டிவா இருக்காங்க அவங்களெல்லாம் காலி பண்ணி ஒரு மோசமான வெறும் வந்து ரசிகர் மனப்பான்மையில இருந்தா போதும், நான் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டேன், ஒரு முகத்தை பார்த்து ஓட்டு போடுன்றது அந்த பின்னோக்கி தனமா அந்த காலத்துல படிக்காம இருந்து எப்படி ஓட்டு போட்டாங்களோ அந்த மாதிரி படித்த இளைஞர்கள் வந்து மூளை செலவு பண்ணி ரொம்ப மோசமான அரசியல் வந்து பிஜேபி வந்து எடுக்குது. ஏன்னா பிஜேபி இங்க என்ன மோடி அவர்கள் வந்து இங்கேயே வீடு இருந்தாலும் சரி, அமித்ஷா இங்கே இருந்தாலும் சரி, ஒரு சீட்டு கூட இங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கிற இந்த பாஜக எம்எல்ஏக்களே அதிமுக கூட்டணி இல்லாம ஜெயிக்க சொல்லுங்க பாப்போம். திமுகவும் அதிமுக இவங்க முதுகுல சவாரி பண்ணா மட்டும்தான் இங்க வந்து எம்பியோ எம்எல்ஏ ஒரு வார்டு கவுன்சிலரோ உங்களால ஜெயிக்க முடியும். அப்படின்னும் போது தனியா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னும் போது சோ இவங்க இந்த ரெண்டு கட்சியும் பயன்படுத்தினாலுங்காண்டி அதை தாண்டி இவங்களுக்கு எந்த விதமான அரசியலும் கிடையாது. இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னைக்கு மக்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு திமுக அரசினோட நலத்திட்டங்கள் சரி, இன்னைக்கு சரி, இப்ப பாருங்க நேத்திக்கு பாருங்க பெரிய பிரச்சனையா போய் பூதாகரமா வந்து அதிமுகவும் பிஜேபியும் வந்து எடுத்துட்டு போனாங்க தூய்மை பணியாளர் பிரச்சனை. அதை வந்து சுமூகமா வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. இல்ல அது வந்து இத்தனை நாள் போராடிட்டு எலெக்ஷன் நேரத்துல வந்து முடிச்சு வைக்கல. இல்ல எலெக்ஷன் நேரம்னு இல்லங்க, அவங்க வந்து இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தை நடத்தி தான் இருந்தாங்க. அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தாம இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு டெட் எண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, தூக்கிட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்தி எப்படி வேணாலும் இருக்கட்டும் மேடம். இன்னைக்கு சுமூகமா முடிஞ்சது இல்லைங்களா. இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னும் போது நானும் அந்த போராட்டங்கள்ல போய் கலந்துட்டு நானும் வந்து போராட்டம் அதை வந்து ஆதரிக்கல. ஆனா அந்த நடைமுறைகள் வந்து தவறானதா, அதை நம்ம வந்து எந்த காலத்திலும் வந்து ஆதரிக்கவே இல்லை. நம்ம திமுக குறித்து அதை வந்து நிறைய வந்து நம்ம இதை வந்து எதிர்த்தோம். இதை வந்து நிச்சயமா திமுக வந்து கன்சிடர் பண்ணுவோம். இன்னைக்கு அது சுமூகமா முடிஞ்சிருக்கு இல்லைங்களா. எல்லாமே இன்னைக்கு வந்து திமுக சாதனமாக கிளம்பி இன்னைக்கு திமுக சாதனமாகுது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்புன ஒரு மலையில தான் இன்னைக்கு விஜய் மட்டும் தான் ட்ரம்ப் கார்டா இருக்காங்க. அதிமுகவும் விஜய் தான் எதிர்பார்க்கறாங்க, பிஜேபி விஜய் தான் எதிர்பார்க்க. மக்கள் இன்னைக்கு யாருமே விஜய் வந்து எதிர்பார்க்க விஜய் என்னதான் பண்ணிட்டாரு, ஒண்ணுமே பண்ணலங்க. அதுதாங்க இப்ப எங்களை மாதிரி ஆட்களோட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையா வந்து பேசுறோம். விஜய்க்கு எதிராக பேசுறோம்னு வந்து யாரும் நினைக்கவே கூடாது. நீங்க விஜய் ஆதரிக்கும் கூட என் கூட வாங்க, 1 மணி நேரம் வந்து தர்க்கம் பண்ணுவோம். நீங்க எங்க வேணாலும் வாங்க, எந்த சேனல் வேணா அவங்க இல்ல ஓபன் ஒரு மீட்டிங் கூட போடலாம் வாங்க. விஜய் இந்த மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காருன்னு மட்டும் நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. நீங்க நான் இந்த அரசியல் பேசுறதே விட்டுறேன். ஏன் அவர் மக்களுக்கு ஆனவர் இல்லைங்க, அவர் வந்து ஒரு நடிகர். நான் இப்போ சொல்றேன் 2027 விஜய் நடிப்பார், நான் வந்து பாப்பேன், எல்லாருமே நம்ம வந்து பார்ப்போம். ஒரு நடிகரா அவர் வந்து தொடருங்க. அரசியல்வாதி வந்து எந்த விதமான அடிப்படை தகுதியும் இல்லைங்க. நான் என்ன கேட்கறேன்னா எல்லா தகுதியோட யாரும் வரணும் இல்ல, அதை கத்துக்கவும் அவர் இல்ல, அதுக்கு வந்து விருப்பமும் இல்ல. நீங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் யாருமே விடல அப்படின்னு சொல்லலாம்ல. யாருங்க விடணும்ங்க? நீங்க என்ன பச்சை குழந்தையா சொல்லுங்க. ஏங்க 41 பேரை கொலை பண்ணிட்டு உன்னால புறவாசல் வழியா ஓடி வர தெரியுது உனக்கு, உன்னால எந்த பதிலும் சொல்ல தெரியாம இருக்க தெரியுது, உனக்கு வந்து யாராவது உன்னை பிடிச்சு வச்சுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் அற்பத்தனமானதுங்க. இந்த விசாரணை அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரவன் டிரைவர் அவரோட பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன விஷயங்கள், என்ன நடந்தது? ஆமாங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, அந்த 64 ட்ரோன் கேமரா நீங்க எடுக்கிறீங்க, பிளஸ் வந்து இன்டர்னலா அந்த பஸ்ஸுக்குள்ள கேரவனுக்குள்ள ஒரு கேமரா, அந்த கேமரா வந்து இவங்க கொடுக்கவே இல்லை. அந்த ஆக்சஸ் வந்து கரப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி போய் சொல்லிட்டாரு ராதவர்ஜுனா. வந்து அதை வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க, ஆனா அது வந்து வேற ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து இவங்க கொடுக்கல, கரப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. அது எப்படி சிபிஐ விட்டாங்க இவங்க? சிபிஐ நான் தான் சொல்றேன், இந்த வழக்கு விசாரணையே ஒரு டம்மிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு விசாரணை அமைப்பே கிடையாது, இது ஒரு விசாரணை ஆணையமே கிடையாது. அவங்களை கூப்பிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லை. நான் விசாரிக்கிறேன்,
நீ வந்து சும்மா வந்து அட்டன் பண்ணிட்டு போ, மத்ததெல்லாம் நான் பார்த்தேன் சொல்றேன். இப்போ இதுக்கு தீர்வு வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த எலெக்ஷன் வரைக்கும் இதுக்கு வந்து தீர்வு வரப்போறது இல்ல. இப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து போட்டாங்க 4 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு அந்த அதர்ஸ்னு ஒண்ணு போட்டாங்க. அந்த அதர்ஸ்ல யார வேணாலும் ஆட் பண்ணலாம். பஸ் டிரைவர் ஆட் பண்ணலாம், விஜய் ஆட் பண்ணலாம், யார் வேணா ஆட் பண்ணலாம். கடைசி வரைக்கும் விஜய் இதுல வரவே மாட்டாருங்க. இது என்னன்னா யார பார்க்க வந்தாங்கன்றது விஜய பார்க்க தான் வந்தாங்க. யாரால இறந்து போனாங்கன்னா விஜய் அந்த வாகனம் உள்ள வந்ததுனாலதான் இறந்து போனாங்க. இது எல்லாமே வாகனத்தை எடுத்துட்டு போய் அவங்க ட்ரையல் பார்த்திருக்காங்க. அந்த இடத்துல அந்த சாலையில 20 அடி சாலையில எவ்வளவு தூரம் இருக்குன்னா 13 அடி இந்த வாகனமே வந்து அடைச்சுக்கிச்சுங்க. மீதி இருக்குது 7 அடி, இந்த பக்கம் 3 அடி, இந்த பக்கம் 3 அடி, அவ்வளவுதாங்க இடம் இருக்கு. அவ்வளவு மக்கள் நெருக்கடியில் இருக்கு. அந்த வாகனம் உள்ள போலன்னா இவ்வளவு உயிர் சேதம் வந்து வரதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு தெளிவா எல்லாமே சொல்லும் போதும் நீங்க திருப்பி என்ன சொல்றீங்க? இப்போ சொல்றாரு நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா உண்மை குற்றவாளிகள் வெளியே வராங்க. ஏன்னா நீங்க தாண்டா குற்றவாளி, இதை யாரா சொல்லணும்? யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது எல்லாமே வெட்ட வெளிச்சா இருக்கும் போது வாகனம் வந்து அவ்வளவு இடத்த அடைக்குது அப்படின்னா அதை எதுக்காக எடுத்துட்டு வரணும்? ஃபர்ஸ்ட் அந்த வாகனத்துக்குள்ள என்னதான் இருக்கு? ஏங்க அவர் பாத்தீங்கன்னா ஏசில இருந்து அவருக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுல இருந்து மேக்கப் மேன்ல இருந்து எல்லாமே அந்த வாகனக்குள்ளதாங்க இருக்காங்க. அவரால் வந்து ஏன் நான் என்ன கேக்குறேன்னா எல்லாரும் பொது வெளியில பேசுறாங்க, ஏன் விஜய் அவர்கள் பொது வெளியில பேச முடியாது? அவரோட கலாச்சாரம் 33 ஆண்டுகளா கேரவன்ல இருந்துட்டாரு. அவர் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு பாய்லர் கோழி மாதிரி தான் அவரு. இப்ப நீங்க நாட்டுக்கோழி கிடையாது, அது எங்க வேணாலும் போறது. அது பாய்லர் கோழி வந்து 45 நாள்ல வந்து கறி கடைக்கே வந்துடும். அது அந்த மாதிரி அது உடம்புக்கு நல்லதும் கிடையாது. அந்த மாதிரிதான் இவரோட அரசியல், இவரோட ஆளுமை அவ்வளவுதான். அவரால் மக்களை சந்திக்க முடியாது, பொது வெளியில இருக்க முடியாது, வேர்வை ஒத்துக்காது, பசி தெரியாது, மக்களோட துயரம் எதுவுமே தெரியாதுங்க அவருக்கு. அவர் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கஷ்டப்படாம எடுத்துட்டு வந்து அப்படியே சினிமால விட்டாரு. அப்படியே பூ போல அப்படியே ஒன்னொன்னா எடுத்துட்டே வந்து பல பேரோட வந்து பல தயாரிப்பாளர்களோட வாழ்க்கை அழிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய உச்சபட்ச நடிகரா வந்துட்டாரு. சம்பளம் எல்லாமே போயிடுங்க. அவரோட வாழ்க்கை நீங்க எதை சொல்றேன், நான் எழுதுன வால்யூமே எழுதலான்னு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வால்யூம் வரும். அவரோட வாழ்க்கை எப்ப ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, அவரோட திரைப்பயணம் எப்படி இருந்தது, எப்படி எல்லாம் வந்து பிஸ்மி மாதிரி ஆட்கள் வந்து அவருக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணாங்க. உண்மையான ஒரு ஆர்கானிக்கான வளர்ச்சி திரு விஜய் அவர்களோட வளர்ச்சியில். நான் அது உண்மையா சொல்றேன், சத்தியமாக நான் சொல்றேன், ஆர்கானிக்கான வளர்ச்சி கிடையாது. திட்டமிட்டு டே 1ல இருந்து பரப்பப்பட்ட ஒரு கிராஃப். அது பாத்தீங்கன்னா மேல ஏறி வந்துச்சு. இன்னைக்கு அது உச்சத்துல இருக்கு. அது பிஜேபியோட ஆசீர்வாதத்துல இருக்குண்டி. அதை தாண்டி மக்களுக்கான அரசியல் அவர் வந்து பண்ணாருன்னா நான் அது நிஜமா சொல்றேன், விஜய் அவர்கள் பக்கம் முதல்ல நான் நின்று இருப்பேன். இல்ல நீங்க இப்ப சொல்றது வந்து அரசியல்ல சொல்றீங்களா இல்ல சினிமால சொல்றீங்களா? சினிமாவும் சரி அரசியலும் சரி. ஏங்க அவர் டே 1ல அரசியல், நான் என்ன சொல்றேன், அரசியல் கட்சி 2027 ஆரம்பிச்சேன். 2015-16 காலத்துல இருந்து அவருக்கு அரசியல் சொல்லி கொடுத்தவங்க. நானு ஜல்லிக்கட்டுக்கு நான் கூட்டு வருவதில்ல காலத்துல இருந்து நான் சொல்றேன், அரசியலா அவர் வந்து நெறிமுறைப்படுத்துன்ற காலத்துல இருந்தே அது வந்து ஓடாத ஒரு இன்ஜினுங்க. அது எதுவுமே கிடையாது. அந்த இன்ஜின்ல ஒண்ணுமே கிடையாது. அதை வந்து எப்படியாவது சரி பண்ணி ஓட வைக்கலாம் தான் நாங்க முயற்சி பண்ணி அந்த கட்சியில பயணப்பட்டு நான் ஏன் வெளியில வர சொல்லுங்களேன். அங்க ஒண்ணுமே இல்லைங்க. அவருக்கு வந்து அரசியல் நிலைப்பாடு எதுவுமே இல்லை, அரசியல் ஆர்வமே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா உங்களோட நிலைப்பாடு வேற, ஆர்வமே இல்லைன்னும் போது நீங்க அவரை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல இந்த கேரவன் டிரைவர் அவர் வந்து என்னதான் சொன்னாரு, எதன் அடிப்படையில விஜயை கூப்பிட்டாங்க? ஏன்னா அவரோட சொன்ன அந்த வாக்குமூலத்தோட அடிப்படையில தான் விஜயை கூப்பிட்டதா சொல்றாங்க. உண்மைதான். இப்ப வந்து வாகனத்தை வந்து காவல்துறை வந்து அந்த பைபாஸ்ல வரும்போதே வாகனத்தை வந்து மறிக்கிறாங்க. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க செட்டிங் போட்டு அங்க இருந்து ஒரு 7000 பேர் நாமக்கல்ல இருந்து கூட்டிட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அந்த 7000 பேரோட வரலன்னா கூட இந்த இப்ப 41 மரணங்கள் இருந்து குறைஞ்சிருக்கலாம். ஒருவரோ 20 வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கலாம், மேபி உயிரிழப்போட குறைச்சிருக்கலாம். ஏற்கனவே இங்க வந்து நிரம்பி வலியுதுங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு பலூன் இருக்கு, அந்த பலூன்ல எவ்வளவு நீங்க காத்து பிடிக்க முடியும் அவ்வளவுதான் பிடிக்கணும். நீங்க அதை தாண்டி ஓவரா நீங்க வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது எப்படி வெடிச்சு சதறமோ அந்த மாதிரி நீங்க வரும்போதே ஒரு பெரும் கூட்டத்தை வந்து கூட்டு வரீங்க. அது இல்லாம சின்ன பொண்ணத்தனமா நீங்க வந்து லைட்டை போட்டு லைட் ஆன் பண்ணி இல்ல அதுவுமே வந்துட்டு லூஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி இருக்கு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் அதான் சொல்றேன், அவர் நீங்க இன்னசென்ட்னு எல்லாரும் நினைக்கிறாங்களே. இப்ப எல்லாருமே சொல்றாங்கல்ல விஜய் ரொம்ப பாவம், அவர் ரொம்ப பாவம், அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. பக்கா கிரிமினலுங்க. நீங்க வேணா இப்படியே கூட போடுங்க, அது எதுவுமே கட் பண்ணாதீங்க. பார்த்தா எப்படி கிரிமினல்னு சொல்ல நான் சொல்றேங்க, வளர்த்து விட்ட உன்னை வந்து தூக்கி வளர்த்து விட்ட சொத்தெல்லாம் இழந்து சொத்தெல்லாம் அடமானம் போட்டு உன்னை வந்து வளர்த்து விட்ட அப்பாவுக்கு நீ வந்து அப்பா மேலே வழக்கு போட்டிருக்க. நீ அப்பா வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்ட. அப்பா அம்மாவை நீ சேர்த்துக்கிறது இல்லை. ஆனா அதே அப்பா அம்மா உனக்கு எப்ப தேவைப்படுறாங்கன்னா, உனக்கு ஆடியோ லஞ்சுக்கு அப்பா அம்மா தேவைப்படுறாங்க, கட்சி கூட்டத்துக்கு அப்பா அம்மா தேவைப்படுறாங்கன்னா வீட்டுக்குள்ள அப்பா அம்மாவும் சேர்க்க மாட்டேன். பொண்டாட்டி புள்ளையே நீங்க கூட வச்சுக்கிறியா, அது உன் தனிப்பட்ட வாழ்க்கை, நான் அதுக்குள்ள போக விரும்பல. அது வந்து விமர்சனம், நான் வந்து பார்வையாளர்களுக்கு இதுக்கே நான் விட்டுறேன். உன்னை நேசிச்ச இந்த ரசிகர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு இலவச காட்சி நீ கொடுத்துருக்கியா? தொடர்ச்சியா நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் சரி, உங்களுக்கு வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்து பதவி போறாங்க. என்னைக்காவது நீங்க கூப்பிட்டு ஒரே ஒரு தொண்டனையாவது கூப்பிட்டு நீ பணம் வாங்கிட்டு பதவிக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்காவது ஒரு இடத்துல கேள்வி கேட்டிருக்கீங்களா? எதுவுமே பண்ணலைங்க. அவர் ரசிகர் மன்றமா இருக்கும்போதே விஜய் அவர்களோட பிறந்த நாளுக்கு தங்க மோதிரம் வந்து போடுவாங்க. அவரோட சொந்த படத்துல இருந்து போட்டாங்களா? அந்த ரசிகனோட சொந்த வேர்வையும் ரத்தத்தையும் தாங்க உறிஞ்சிதாங்க தமிழ்நாடு முழுக்க வந்து அவரோட பிறந்த நாளுக்கு பிறக்கின்ற அரசு மருத்துவ பிறகு குழந்தைகளுக்கு வந்து தங்க மோதிரம் வந்து போடுவாங்க.
எதுவுமே செலவு பண்ணலங்க. நீ சிபிஐ வழக்குக்காக ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்றல, தனி விமானம் எடுத்துட்டு போறல, எந்த அளவுக்கு உங்களோட இந்த உங்களோட பொருளாதாரம் இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்குல்ல, நல்லது. நீங்க உங்க பொருளாதாரம், ஆனா உங்களை நேசித்த, உங்களுக்காக உழைத்த ஒரு ரசிகன் வந்து ஏதாவது விஜயால நான் நல்லா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. எங்க சூர்யா சொல்ல முடியுங்க. இன்னைக்கு இவ்வளவு பேரை டாக்டர் ஆக்கியிருக்காரு, இன்னைக்கு இவ்வளவு பேரை படிக்க வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ ஒண்ணு பண்றாங்கல்ல. விஜய் வந்து ஒருத்தரை உருவாக்கி விட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். என்கிட்ட பல தரவுகள் இருக்குங்க. என்கிட்ட வேலை பார்த்தவங்களே இரவோட இரவா நீ அடிச்சு வீட்டை விட்டு விரட்டணும் வந்தாங்க. தங்கிட்ட வேலை பார்த்தவங்கள ஒரு வீட்டுல வலசரவங்க வீட்டுல வந்து தங்க வச்சிருக்காங்க. பாதி வாடகைக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. நீங்க வெளியில 10,000 ரூபாய்னா நீங்க 5,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இருந்து மேனேஜர்ல இருந்து உங்ககிட்ட வேலை பாக்குறவங்க 20 பேருக்கு ஃபேமிலி வந்து தங்க வச்சிருக்கீங்க. கோர்ட்ல போயிட்டு ஆர்டர் வாங்கி வந்து இரவோட இரவா மழை பெய்யுற நேரத்துல கழுத்து பிடிச்சி வெள்ளத்தள்ள வந்தாங்க விஜய். இல்ல எதுக்காக இரவோட இரவா தள்ளணும்? அவருக்கு என்ன அது வேண்டியது? வீடு அவர் வந்து காலி பண்ண சொல்றாரு. இவங்க வந்து டைம் கேக்குறாங்க. நான் காலி பண்றோம், டைம் கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ வந்து புசியான இந்த மாதிரி ஆட்கள் வந்து சொல்றாங்க இவங்க இப்படி எல்லாம் காலி பண்ண மாட்டாங்க, அதனால நம்ம வந்து கோர்ட்ல போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வரோம், சட்டத்துக்கு புறமா என் வீட்டுல வந்து தங்கியிருக்காங்க, வாடகை கொடுக்கல அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு வழக்க போட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்து இரவோட இரவா சாமான்லாம் தூக்கி வெளியில போட்டாங்க. ஆனா தங்க வச்சதே அவருதான். எங்க அவர்கிட்ட வேலை அடுத்த நாள் காலையில இவர்கிட்ட தான் வேலைக்கு வரணும். நீ ராத்திரி அவங்களை தூக்கி வெளியில போட்டாலும் அடுத்த நாள் காலையில உங்ககிட்ட தான் அவங்க வேலைக்கு வரணும். உங்ககிட்ட தான் வேலை பாக்குறாங்க அவங்க. அவ்வளவு நல்லவர் தான் இவர். தான் தமிழ்நாட்டுல நாளைக்கு வந்து தலைகீழா மாத்த போறாரு இவர். அப்புறம் ஏதாவது நான் சொல்லிடுவாங்க. நான் உண்மையிலே எனக்கு வந்து கோபம் தான் வருது. நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க சார். நன்றி. நன்றிமா.